இன்றைக்கி வெளியில் போயிட்டு ஒரு 4-5 பேர் போனோம். அப்புறம் லாஸ்ட்டில் நாங்கள் 2-3 பேர் வந்து நம்ம வீட்டுக்கு வர வேண்டியதாச்சு. எங்கள் சித்தி பொண்ணு, தம்பி, நான் எல்லாம் சேர்ந்து இங்கே வந்தோம். மத்தியானம் லஞ்ச் இங்கே முடிச்சிடலான்ட்டு முடிவு பண்ணோம். காலையில் வந்து பாவக்காய் குழம்பு வச்சுட்டு போயிருந்தேன். அதாவது 3 பாவக்காயை செதுக்கி அப்படியே எண்ணெயிலேயே வதக்கி, வெங்காயம் தக்காளி வதக்கி, சீரகம் இதெல்லாம் வதக்கி அரைச்சி வச்சுட்டு, அது கூட தேங்காய் சேர்த்து அரைச்சி, அப்புறம் மறுபடியும் நம்ம வீட்டு சாம்பார் தூள் அது கூட சேர்த்து இந்த வதக்கின பாவக்காய்க்குள்ளே ஊற்றி புளித்தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு இறக்கி வச்சுட்டு போயிட்டேன். சும்மா அப்படியே ரப்பாக செஞ்சு வச்சு போயிட்டேன். நான் எங்கள் சித்தி சாப்பிட்டு பாவக்காய் குழம்பு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா சாம்பார் தூள் நான் ரெடி பண்ணுறது நல்லாயிருக்கு. ஒரு சில பேர் இன்னும் வாங்கிட்டு இருக்கிறாங்க. முதல்ல வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஆரம்பித்தேன், அப்புறம் நிறுத்திட்டேன். ஒரு சில பேர் இன்னும் வாங்கிட்டு இருக்காங்க. அதாவது சாம்பார் தூளும் கறி மசாலா தூளும் நல்லா இருக்குது அப்படிங்கிறக்காண்டி கிலோ கணக்கில் வாங்கிக்குவாங்க. மொத்தமாக அரைச்சிட்டு வருவேன். ஒரு 5 கிலோ 6 கிலோ அரைச்சிட்டு வருவேன். ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க ஆளுன்னு 2 கிலோ 3 கிலோ மொத்தமாக அவங்க ஒரு 6 மாதத்துக்கு ஆகிற மாதிரி நான் அரைச்சி கொடுக்குறது அப்படி வாங்கி வச்சுக்குவாங்க. இது வந்து நான் மறுபடியும் தொடரலான் இருக்கிற ஒரு டைம் அப்படிங்கிற பிளான் சொல்கிறேன். அதாவது இன்னும் 2-3 மாதம் கழிச்சு நான் திருப்பி இதை ஆரம்பிக்கலான் இருக்கிறேன். ஏன்னா சாம்பார் தூள் நல்லா இருக்குது அப்படின்னு திருப்பி வாங்குறாங்க நம்மக்கிட்ட. சாம்பார் தூளும் கறி மசாலா தூளும் போகுது அப்படிங்கும்போது அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தற்சமயத்துக்கு நேரம் இல்லாமல் நிறுத்தி வச்சுருக்கேன்.